Hi friends, today in real analysis subject we are going to see the Archimedean property of the real numbers. So the very important and also interesting property. So before going to the property we have to know one definition that is called order completeness property. அதுக்கு notation என்னன்னா capital C. What the property says, every non-empty set of real numbers which is bounded above has a supremum. Set of real numbersல ஒரு தனியாக ஒரு non-empty set எடுங்க. அந்த non-empty set வந்து if it is bounded above செட்டாக இருந்தால் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு supremum இருக்கும். So that is the order completeness property. So now we are going to see the Archimedean property of the real numbers. So இந்த Archimedean property என்ன? So the statement says, if x and y be any positive real numbers, then there exists a positive integer small n such that ny is greater than x. அதாவது x yங்கிறது ரெண்டு பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இப்படி வந்தால் then there exists a positive integer n அப்படின்னா இந்த ரெண்டு ரியல் நம்பர் எப்படி வருதோ அதுக்கு தகுந்தா போல் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஸ்மால் என்னங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எக்ஸிஸ்ட் ஆகும் such that இந்த எண்ணை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா that value is greater than x. ஸோ இதுதான் வந்து இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா then there is no need to prove the theorem. சப்போஸ் நான் என்ன வச்சுக்கிறேன்னா அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் ஐ எம் நாட் ரெடி டு அக்ரி தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி தியரம். சப்போஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? xy be எனி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருந்தாலும் தேர் எக்ஸிஸ்ட் எ பாசிட்டிவ் இன்டீஜர் n such that ny is greater than xங்கிறது வராதுங்கிறேன் நான். தட் இஸ் தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வச்சுக்கணும். தட் மீன்ஸ் for each positive integer n, we must have this ny is less than or equal to n. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொன்னால் கிரேட்டர் than x தான் இருக்கணுங்கிறாங்க. பட் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ ny is less than or equal to x தான் வரணும். ஓகே, இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். வெதர் அவர் அசம்ஷன் இஸ் கரெக்ட் ஆர் நாட் தெரியல, நம்ம பார்க்கணும் நம்ம. So ny is less than or equal to x. எதுக்கு? For each positive integer n. ஓகே, இந்த எண்ணுக்கு பதிலாக நம்பர் அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வாங்க. கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா if n equal to 1 you get y, if n equal to 2 you get 2y, if n equal to 3 you get 3y. இப்படி எண்ணுக்கு ஒவ்வொரு நம்பராக கொடுக்க y is less than x, less than or equal to x, 2y is less than or equal to x, 3y is less than or equal to x, இப்படியே வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்போ இந்த y, 2y, 3y, 4y and so on going, you consider this set. This set is called capital S. capital Sன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டில் இருக்க எல்லா மெம்பரை விடவும் டெஃபினெட்லி x is the bigger one இல்லையா? that means what? this x is nothing but the upper bound of the set S. கரெக்டாக? ஸோ இந்த செட்டில் இருக்க எல்லா மெம்பரை விடவும் x is greater. அப்போ ஆட்டோமேட்டிக்காக x should be the upper bound of the S. ஓகே, அப்போ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் தி செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் ஒரு நான் எம்டி செட். நவ் see the order completeness property. இதில் என்ன சொல்கிறோம்? எவ்ரி நான் எம்டி செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் which is bounded above ஆக இருந்தால் டெஃபினட்டாக அந்த செட்டுக்கு வந்து ஒரு சுப்ரீமம் இருக்கும். இப்போ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் வாட் வி சே கேபிட்டல் எஸ்ங்கிறது y, 2y, 3y and so on, x is the upper boundன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்பர் பவுண்டுன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக எஸ் மஸ்ட் பி தி பவுண்டட் above செட். அப்போ பவுண்டட் above செட்னா பை தி ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி படி இந்த செட்டுக்கு கட்டாயம் ஒரு சுப்ரீமம் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். So by C, S must have a supremum. I say that supremum as small s. அப்படின்னா என்ன அர்த்தம்? This small s is nothing but the upper bound and also the least upper bound of the
set of all upper bounds of s. அப்படி தானே? அப்போ இதுக்கு நிறைய அப்பர் பவுண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்துலேயும் least upper bound is nothing but small s. That means what? Ny is less than or equal to s for all n. நீ என்னைக்கு என்ன நம்பர் கொடுத்தீங்கனாலும், if you say n equal to 1, then y should be less than or equal to s. If you say n equal to 2, 2y should be less than or equal to s. 3y should be less than or equal to s, and so on going. அப்போ என்ன நம்பர் நீங்கள் ஸ்மால் எண்ணுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் என்ன கிடைக்கும்? இந்த ஸ்மால் எஸ் தான் அது எல்லாத்த விட பிக்கராக இருக்கும். தட் மீன்ஸ் திஸ் இஸ் தி சுப்ரீமம். அப்போ இந்த சுப்ரீமத்தை விட இந்த செட்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் வெரி ஸ்மாலாக தான் இருக்கணும். சப்போஸ் இசே n equal to n plus 1 கொடுங்க, n plus 1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே தான். சப்போஸ் இசே n equal to 5, then this is nothing but 6. அவ்வளோதானே? ஸோ ny is less than or equal to s for all என்னன்னு சொன்னீங்கன்னா, if I say instead of n I can put n plus 1, then your n plus 1 into y should be less than or equal to s. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you get ny plus y is less than or equal to s, and then ny, you take this y into right hand side, so you get s minus y for all n, of course. இல்லையா? இந்த for all n இங்கேயும் மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ திஸ் இஸ் ny is less than or equal to s minus y for all n. That means what? S minus y is also the upper bound of the capital S. இந்த செட்டினுடைய அப்பர் பவுண்டு தான் அப்படின்னு தான் வருது. இல்லை இப்படி போட்டிங்கன்னா அதான் மீனிங். அண்ட் ஆல்சோ ஸ்மால் எஸ்ஸுக்கும் ஸ்மால் எஸ் மைனஸ் ஒய்யும் கம்பேர் பண்ணிங்கன்னா விச் இஸ் லெஸ்ஸர்? எஸ் மைனஸ் ஒய் தான் லெஸ்ஸர் எஸ்ஸை விட. அப்போ இதையும் கம்பேர் பண்ணும் பொழுது எஸ் மைனஸ் ஒய் ஸ்மால் எஸ்ஸை விட சின்னது. அண்ட் ஆல்சோ s minus y is upper bound of s. That means what? இதுதான் சுப்ரீமம்னு சொல்லியிருக்கோம். சுப்ரீமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நத்திங் பட் தி லீஸ்ட் அப்பர் பவுண்ட். நான் அதை விட சின்ன ஒரு அப்பர் பவுண்ட் ஒன்று எஸ் மைனஸ் ஒய்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த எஸ் மைனஸ் ஒய் வந்து ny இஸ் லெஸ் than or equal to s minus y for all n வருது. That means s minus y is also an upper bound. ஆனால் அதே சமயம் we have an upper bound of s minus y such that இந்த s minus y s-ஐ விட சின்னதாக வந்திருக்குது. ஆனால் இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தட் மீன்ஸ் வாட்? ஸ்மால் எஸ் தான் சுப்ரீமம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஸ்ஸை விட சின்ன ஒரு அப்பர் பவுண்டு வருது. தட் மீன்ஸ் வாட்? அப்போ s minus y தான் சுப்ரீமம்னு அர்த்தம். ஸ்மால் எஸ் சுப்ரீமங்கிறது நம்ம ஒத்துக்க முடியாது. அப்போ ஸ்மால் எஸ் தான் சுப்ரீமம்ங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே எஸ் மைனஸ் ஒய் தான் சுப்ரீமம்னு வருது. திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். ஏன்? சுப்ரீமம் எப்போவுமே ஒன்றே ஒன்று தான் இருக்கும். சுப்ரீமம் ஷுட் பி யூனிக். அப்போ சுப்ரீமம் யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் எஸ் சுப்ரீமம்னு சொல்லும்போது ஸ்மால் எஸ் மைனஸ் ஒய்னு இன்னொன்று சுப்ரீமம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஸ்மால் எஸ் மைனஸ் ஒய்ங்கிறது இன்னொரு சுப்ரீமம்னு வருது. திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். ஒய் திஸ் கான்ட்ரடிக்ஷன்? நம்ம ஃபஸ்ட் அசம்ஷன் பண்ணோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்னு நம்ம அசம்ஷன் பண்ணணும். அதனால தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி தியரம் இஸ் ட்ரூ. தட் மீன்ஸ் if x and y be any positive real numbers, then there is a positive number, first positive integer small n, such that ny is greater than x. So that is the proof of the Archimedean property of the real numbers. Thank you, friends.